ஹாய் ஆல், குட் ஆஃப்டர்நூன். நான் இன்னைக்கு பண்ண போகிறது தேங்காய் பால் சாதம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஏலக்காய், லவங்க, பட்டை, கார்லிக், பே லீவ்ஸ், க்ரீன் சில்லி அண்ட் ஆனியன். தென் வந்து இந்த கோகோனட் வந்து இந்த மாதிரி ஸ்கின்னாக எடுத்துட்டேன். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணியிருக்கு. ஒரு கோகோனட் எடுத்திருக்கேன்னா. அண்ட் இந்த ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன்னா ஒரு 2 கிளாஸ் அளவு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது கோகோனட் வந்து மிக்சர் ஜாரில் வந்து அரைச்சிடணும் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வாட்டர் வந்து எடுத்துடணும். ஸோ இது மிக்சரில் வந்து ஃபில்டர் பண்ணி கோகோனட் வந்து எடுத்தாச்சு. அதன் பிறகு ஸ்டவ் வந்து ஆன் பண்ண பிறகு ஆயில் போடணும். தென் அது ஹீட் ஆன அப்புறம் கார்லிக் ஆட் பண்ணணும். அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணணும். ஸோ ப்ரௌன் ஆன பிறகு ஐ எம் கோயிங் டு ஆட் ஆல் ஸ்பைசஸ். ஸோ இது நல்லா வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணின அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணணும். தென் வந்து ஆனியன் ஐ எம் கோயிங் டு ஆட். தென் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா லைக் ஃப்ரை பண்ணணும். அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதன் பிறகு ஊற வச்சது ரைஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ரைஸ் அலோன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் வாட்டர் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இந்த கோகோனட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிடணும். தென் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் இது விடுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து லைக் சேம் டைப் பிரியாணிக்கு எப்படி நீங்கள் வாட்டர் லெவல் போடுவீங்களோ அது மாதிரி இதிலும் வந்து லைக் மேலே லைட்டாக இருக்கணும் வாட்டர் இல்லை, ஆக்சுவலாக கோகோனட் வாட்டர் தான் அதில் போடணும். இது நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா கம்ப்ளீட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ லைட்டாக வந்து மேலே இருக்கிற மாதிரி கோகோனட் வாட்டர் பார்த்துக்கோங்க. தென் ஒரே ஒரு விசில் விடணும். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இது தேங்காய் பால் சாதம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.